யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மரவள்ளிக்கிழங்குல 2 பால் கறியும் உரைப்பு கறியும் காய்ச்ச போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் உரைப்பு கறிக்கு தேவையான பொருட்களை சொல்கிறோம். மரவள்ளிக்கிழங்கு, மிளகாய்த்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், உப்பு, முதலாம்பால், தேசிக்காய். இது விரும்பினா விடலாம், இல்லாட்டி நீங்கள் விடாமல் விடலாம். இப்போ நாங்கள் தண்ணியை திறந்து வச்சுட்டோம் கிழங்கு அவிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க மட்டும் இதை மூடி விடுவோம். இப்போ நாங்கள் இந்த சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடனால் தச்சலமாக காணாட்டி அண்டு இதை விடுவோம். இது சுடு தண்ணி தானே, அப்போ காணாட்டி இதை விடுவோம். இப்போ இதுக்குள்ள இந்த கிழங்கை போடுவோம். அப்போ ராமத்தி அவிய விடுவோம். இப்போ மட்டத்துக்கு விட்டால் காணும், அவ்வளோத்துக்கு காணாம வந்து சென்றாலும் இருக்கும். ஒரு கொஞ்சம் தண்ணியாக இப்படி வச்சு நாங்கள் இதை என்ன பண்ணால் உங்களுக்கு தண்ணியாக வேணுமெண்டா இதை விடலாம், இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. இந்த தண்ணி இப்படியே இருக்கட்டும், கடைசி மட்டும் தேவையண்டா எடுப்போம், இல்லாட்டியே ஊற்றி விடுவோம். அப்போ இது காணும், எங்களுக்கு கிழங்கு அவிறது காணும், நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம், கருவேப்பிலையை போடுவோம், பச்சை மிளகா கொஞ்சம் கூட போடுறது நல்ல வாசமாக இருக்கும். இதையும் போட்டு உப்பும் போடுவோம், உப்பு கொஞ்சம் போடுவோம், தூள் போடுறோம். தூள் இந்த மரவள்ளிக்கிழங்கு கறிக்கு கொஞ்சம் தூள் சுள்ளுட போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இந்த நேரம் நீங்கள் இதுக்குள்ள இறால் உரித்து வச்ச இறாலை போட்டிங்கன்னா மரவள்ளிக்கிழங்குக்கு முருங்கைக்காய்க்கு கருவாடு எப்படி இதோ அது மாதிரி மரவள்ளிக்கிழங்கு இறால் போட்டால் தான் ருசி கூட. இப்போ நாங்கள் நல்லூர் 2 வழியாக போட இல்லை, நீங்கள் இறால் இருந்தால் இதுக்கு இறாலை போடும். இந்த நேரம் இறாலை போட்டுட்டு இப்போ ஒரு கொதி வேற பாலை விட்டுட்டு இறக்குறேன். இப்போ தூளாவிய கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். தூளை போட்டுட்டு கண்ணீரம் மூடி வச்சுருக்காதீங்க, அது கீழே போய் ஒட்டிக்கொள்ளும். இப்போ வேணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா கீழே போய் ஒட்டி போடும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள மிளகாய் விடுவோம். இதுக்குள்ள இறால் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும், ருசியும் கூட. சரியான வித்தியாசம் இருக்கும். சும்மா காய்ச்சலன்பாக இறால் போட்டு காய்ச்சறது. இது ஒரு கொதி வேற இந்த தூள் தண்டிடும். இப்போ நாங்கள் இது கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னு சொன்னால் இதில் ஒரு கொஞ்சம் தண்ணியை எடுத்து நாங்கள் விடலாம். இப்போ இதுக்கு விட தேவையில்லை, நான் இப்படி கொஞ்சத்தை விடலாம். விட்டுட்டு மிச்சத்தை ஊற்றி விடுவோம் வெளியில். இது கொதிக்க அந்த பால் போய் தூள் தான் வரணும். கடைசியாக இறாக்கி போட்டு தான் நீங்கள் அது தேசிக்காய் பாதி அது இந்த பச்சை மிளகாய் அது உள்ள தேசிக்காய் சேர்க்கிற ஒரு வாசம் வரும். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை வறுத்து குத்தி வச்சுருக்கிறோம். தனியாக பெருஞ்சீரகம் மட்டும் வறுத்து போட்டு இடித்து வச்சுருக்கிறோம். அதை ஒரு கரண்டி போட்டுட்டு இறக்குங்க. அப்படியே அடுப்பை நூற்று விடுங்க. அப்படியே வச்சு அடுப்பை நூற்று நல்லா ஆறுனா பிறகு தேசிப்பிடி விடுங்க. இப்போ திறந்து பார்ப்போம். இது இறால் போட்டு வச்சிங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் இறால் போடாதபடியாக இதில் தாளித்து போட்டு கொஞ்சத்தை கொட்டி விடலாம். தாளித்து போடலாம்,
போட்டால் கொஞ்சம் ருசி கூடவே இருக்கும். நாங்கள் இறக்குவோம். இறக்கி போட்டு ஒரு கொஞ்சத்தை தாளித்து போட்டு போடுவோம். இந்த சட்டி காஞ்சிட்டுது. நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். ஒரு கொஞ்சம் விட்டால் காணும். தாளித்து போட்டு அதில் போடுவோம். நாங்கள் தாளித்து போட்டு வைக்கிற கறிகளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு மிளகு போட்டு வைக்கிறதுக்கு திருப்பி ஒருக்கா தாளிக்க தேவையில்லை. இது தாளிக்காமல் வச்ச கறி தானே, அப்போ ஒருக்கா தாளித்து போடலாம். ஆனால் நீங்கள் இறால் போட்டிங்கன்னா தாளிக்க வேண்டாம், தேவையில்லை. நாங்கள் நெடுகையை காய்ச்சிக்கலாம் இறால் தான் போட்டு காய்ச்சோம். நாங்கள் வெள்ளிக்கிழமையில் காய்ச்சிறண்டா தான் இப்படி காய்ச்சுவோம். கடுகு கொஞ்சம் கடுகு வடிச்சிட்டு இப்போ நாங்கள் இது செத்த மிளகாய் போடுவோம். இந்த கருவேப்பிலையை போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். இப்போ இதில் வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டோம். கடுகு எனக்கு கொஞ்சம் சீரகமும் போட போகிறோம். இப்போ நாங்கள் பொடி பட்டுட்டு நாங்கள் அதை அடுப்பை இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். இதில் அரைவாசியை இந்த கறிக்கு போடுவோம், மிச்சத்தை வெள்ளை கறிக்கு போடுவோம். கொட்டி ஒரு நல்லா கிளறிட்டு அப்படியே மூடி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடிட்டோம். இனி திறப்போம். இதை அந்த வாசமாக இருக்கு. அதனால் அப்படியே கொஞ்சம் இது கட்டாயம் வண்டி இல்லை. விரும்புனா தேய்ச்சி இப்படி கொஞ்சம் பிடுங்க, ஒரு கொஞ்சம் பிடுங்க. அந்த சின்ன பாதின்ட்டு ஒரு பாதி, அது ஒரு வாசம் வரும். அதுக்காக தான் இதே மாதிரி நீங்களும் காய்ச்சி பாருங்கோ. இப்படியே வரும். தூள் கறி வச்சு நாங்கள் இப்போ அதே மரவள்ளிக்கிழங்குல பால் கறி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு, மஞ்சள் தூள், வெங்காயம், கருவேப்பிலை, பால், உப்பு, பச்சை மிளகாய், தேசிக்காய். வாங்கோ பார்ப்போம். தண்ணியை கொதிக்க வைப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு இதில் போடுவோம். நல்லா அடிக்க மட்டும் மூடி விடுவோம். இதுக்கு நாங்கள் மேலால் கொஞ்சம் தண்ணியை வைப்போம். காணாமல் இருந்தால் விடுவோம். உங்களுக்கு கட்டியாக வேணுமெண்டா கட்டியாடுங்க, இல்லை தண்ணியாக வேணுமெண்டா இந்த சுடு தண்ணியில் கொஞ்சத்தை விட்டு தண்ணியாக்குங்க. எங்களுக்கு போன முறை சமைக்கல தேவைப்படையில் உரைப்பு கறி இந்த முறை பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். இது இப்போ இதுக்கு தண்ணி காணாது வேறுங்க. இப்போ நான் இதுக்கு தண்ணி காணாது. இப்போ நாங்கள் முதல்ல எடுத்து வச்ச தண்ணியை இதுக்குள்ளே விடுவோம். இதாக கொஞ்சம் நேரம் சென்றிருக்கு. அப்படியே இப்போ இதுக்குள்ள நாங்கள் நல்லா அடுப்பு நெருப்பை குறைங்கோணி மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாகவே போடுங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளவு நல்லா இருக்கா. ஒரு கொதியில் அவியட்டும். அதுக்கு பிறகு இது கலர் நாங்கள் பால் விட நல்ல வடிவான கலர் வரும். பால் இல்லாத வடிவத்தால் இப்படி காட்டுது. இப்படியே மூடி விடுவோம். இப்போ இதை திறப்போம். அனே இதுக்குள்ள இந்த பாலை விடுவோம். பால் விட முதல் வேறொரு கலராக இருந்தது. பால் விட்டோன்னே இப்போ இன்னொரு கொதி வேறு. இதை நாங்கள் இறக்குவோம். இறக்கி தேசிப்பிடி விட்டு அப்போது தாளித்து அந்த இதை எடுத்து இதில் போடுவோம்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு. இனி நாங்கள் இதில் இந்த அப்படியே ஆஃப் பண்ணி விடுவோம். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தாளிச்சதை எடுத்து கொட்டி விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் இதுக்குள்ள தேசிக்காய் புளியாக விட போகிறோம். நல்லா ஆறிட்டுது. இதுக்குள்ளேயும் நீங்கள் இறால் போடலாம், நல்லா இருக்கும். நல்லா காப்பி கட்டிட்டு இதுக்குள்ளேயும் தாளிச்சதை போட்டு விடுங்க. இதே மாதிரி செய்து பாருங்க, இப்படியே உங்களுக்கும் வரும்.